ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கத்தாரில் இருக்க இந்தியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்க ஒரு நல்ல ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபீச்சர் என்ன, அது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கப்புறமாட்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் இல்லை ஒரு டிக்கெட் புக் பண்ணணுன்னாலும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணம் கொடுத்து நம்ம வந்து எதையுமே பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து யூபிஐ பேமெண்ட்ஸு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இது வந்து இந்தியாவில் வந்து இப்போ ஒரு காமனான விஷயமா இருக்குது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கும்போது ஒரு சின்ன மளிகை கடையிலேருந்து ஒரு பெரிய ஷோரூம் வரைக்கும் நம்ம எங்கே போனாலுமே இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. கேஷ் கொடுத்து எந்த ஒரு பொருள் வாங்கணுங்கிறது ரொம்ப லிமிட்டட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இதே நம்ம இந்தியாவில் இருக்கவங்க ஃபாரினுக்கு போனால் இந்த ஒரு கல்ச்சர் இருக்குமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஃபாரினில் போயிட்டு இது மாதிரி பேமெண்ட்ஸ்க்கு. ஸோ எஸ்பெஷலி வந்து கத்தாரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே கேஷ் மூலமாக தான் இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்மளால் யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்போது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கத்தார் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் இருக்கவங்க மேக்ஸிமம் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டூரிஸ்ட் மாதிரி போகிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார். இந்த கத்தாரில் வந்து ஒரு வருஷமும் இந்தியாவிலேருந்து போகிற அந்த பீப்புளோட கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இதுக்காக தான் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனை ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்ஸை வந்து அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கத்தாரில் இருக்க இந்தியன்ஸ் வந்து யூபிஐ மூலமாக வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய நிதி நிறுவனமான QNB, அதாவது கத்தார் நேஷ்னல் பேங்கோட சேர்ந்து ஒரு NIPL ஒப்பந்தம் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூபிஐ மூலம் வந்து நம்மளால் பணம் வந்து கட்டிக்க முடியும். இந்த 2024 வருஷத்தில் வந்து மொத்தம் 98 லட்சம் பேர் வந்து இந்தியாவிலிருந்து வந்து ஃபாரினுக்கு வந்து டூர் போவாங்க அப்படின்னு வந்து ஒரு சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே 53 லட்சம் பேர் வந்து ஐக்கிய அரபு எமிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த UAEக்கு தான் வந்து மேக்சிமம் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க. அதன்படி வந்து இந்த சேவையை வந்து அறிமுகப்படுத்தினா அவங்க வந்து அவங்கக்கிட்ட என்ன யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கோ அதன் மூலமாக வந்து அங்கே பண பரிவர்த்தனை வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு புது ஃபீச்சரை வந்து இவங்க வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. இதனால வந்து கத்தாரில் உள்ள எந்த ஒரு கடைக்குமே சரி, சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஹோட்டலாக இருக்கலாம், எங்கே வேணாலும் அவங்க வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களால வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். வந்து NPCI இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதுமே வந்து இந்த நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தோடு இணைந்து அந்த யூபிஐ பரிவர்த்தனையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஐக்கிய அரபு எமிரேட், அதாவது UAEயில் உள்ள நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தோட பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் மூலமாக வந்து QR கோடை யூஸ் பண்ணி நம்மளால் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் கத்தாருக்கு போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த UPI பேமெண்ட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.